ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் ஆரணி தேவி ரங்கநாதன். இன்னைக்கு நம்ம அபியங்கம் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அபியங்கம் அப்படிங்கிறது ஆயுர்வேதாவோட ஒரு பழமை வாய்ந்த செல்ஃப் கேர் ரிச்சுவல். ஸோ அபியங்கம் அப்படின்னா என்ன? அபியங்கம்னா அந்த வேர்டுக்கான மீனிங் என்னன்னா அப்ளையிங், அதுதான் மீனிங். அதாவது ஒரு வார்ம் ஆயில் எடுத்தோ இல்லை வார்மான கீ எடுத்தோ இல்லை உங்கள் ஆயுர்வேதிக் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண ஒரு மெடிக்கேட்டடான ஆயில் எடுத்தோ உங்கள் உடம்புல கொஞ்சம் வார்ம் பண்ணிட்டு சீராக அப்ளை பண்ணுறது தான் அபியங்கம். ஸோ இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஒரு தெரபிஸ்டோ இல்லை டாக்டரோ பண்ணும்போது 35 to 45 மினிட்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் இதை செல்ஃப் கேர் ரிச்சுவலாக டெய்லியுமே எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அபியங்கம் அப்படிங்கிறது ஒரு வெல்னஸ் சென்டர்லேயோ இல்லை ஒரு ஸ்பாலையோ போயிட்டு ஒரு நாள் ஆயில் மசாஜ் பண்ணிட்டு வர்றது கிடையாது. அது கண்டிப்பாக அபியங்கம் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. ஸோ அபியங்கம் அப்படிங்கிறது ஒரு பர்சனலைஸ்டு தெரப்பியூட்டிக் இன்டர்வென்ஷன். இது ஒரு ஜென்ரலைஸ்டான ஒரு வெல்னஸ் தெரப்பி கிடையாது. இது பர்சனலைஸ், டிபெண்ட்ஸ் அப்பான் த பேஷண்ட். அவங்களோட நேச்சர் என்னங்கிறத பொறுத்து டாக்டர் ஒரு ஆயிலை சூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட பிரகிருதி, அதாவது இன்னேட் நேச்சர் ஆஃப் த பேஷண்ட்டை பொறுத்து தான் அந்த ப்ரொசீஜர் நடக்கும். ஸோ அபியங்கம் அப்படிங்கிறது யாருமே ஜஸ்ட்டு மசாஜ் தான், ஆயில் மசாஜ் தான், ஒரு ஸ்பாக்கு போய் பண்ணிட்டு வரதோ இல்லை ஒரு தெரப்பி ஒரு வெல்னஸ் சென்டரில் போய் பண்ணிட்டு வரதோ கிடையாது. ஸோ இந்த அபியங்கத்தில் நிறைய பெனிஃபிட் இருக்குது, அதை கரெக்டாக பண்ணும்போது மட்டும்தான். ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஆயிலை சூஸ் பண்ணணும். உங்கள் உடம்புக்கு சூட் ஆகிற ஒரு ஆயிலை சூஸ் பண்ணணும். ஸோ உங்கள் உடம்புக்கு சூட் ஆகுறதுனா என்ன மீனிங்? அதாவது நிறைய விதமான பாடி கான்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி ஏன் உடம்பு இருக்குது. சில பேருக்கு ஒல்லியாக இருக்குது, சில பேருக்கு மாடரேட்டாக இருக்குது, சில பேருக்கு குண்டாக இருக்குது, சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் அதிகமாக வருது, சில பேருக்கு அதிகமாக டயேரியா வருது, சில பேர் ஈஸியாக வெயிட் கெயின் ஆயிடுறாங்க, சில பேருக்கு வெயிட் கெயின் ஆகுறது ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவங்கவுங்களோட இன்னேட் பாடி நேச்சர் தான் காரணம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னேட் பாடி நேச்சர் அப்படின்னா என்னன்னா அதுதான் ஆயுர்வேதில் பிரகிருதி அப்படின்னு சொல்கிறோம். பிரகிருதினா நம்ம பாடியோட கான்ஸ்டியூஷன். ஸோ எப்பவுமே நம்ம தாத்தா பாட்டி சொல்லியிருப்பாங்க, தம்பி உன் உடம்புல வாதம் கூடி போயிடுச்சு, அதனால தான் உனக்கு வயிறு கொஞ்சம் தம்முன்னு இருக்குது, உனக்கு பித்தம் கூடி போயிடுச்சு, அதனால தான் உனக்கு பிம்பிள்லாம் வருது, இல்லைன்னா உனக்கு கஃபம் கூடி போயிடுச்சு, அதனால உனக்கு சளி வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வாதம் பித்தம் கஃபம் அப்படிங்கிறது தான் நம்ம பாடியோட 3 பயாலஜிக்கல் எனர்ஜிஸ். இந்த எனர்ஜியோட டாமினன்ஸ், அதாவது இந்த 3 எனர்ஜியில் எது அதிகமாக இருக்குது, எது மாடரேட்டாக இருக்குது, எது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம பாடியோட நேச்சர் நிர்ணயிக்கப்படுது. அதாவது நம்ம பாடியோட பிரகிருதி நிர்ணயிக்கப்படுது. அதுக்குன்னு இப்போ ஒருத்தவங்க உடம்புல வாதம் மட்டும்தான் இருக்கும், இன்னொருத்தவங்க உடம்புல பித்தம் மட்டும்தான் இருக்கும், இன்னொருத்தவங்க உடம்புல கஃபம் மட்டும்தான் இருக்கணும் கிடையாது. எல்லார் உடம்புலையும் வாதம் பித்தம் கஃபம் 3மே இருக்கும். எது அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து அவங்களோட பாடி நேச்சர் இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு இப்போ ஒரு பர்சன் வாத பிரகிருதியாக இருந்தாங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, அவங்களால ஈஸியாக வெயிட் கெயின் பண்ண முடியாது, அப்படியே கெயின் பண்ணாலும் லூஸ் ஆகிடுவாங்க, அவங்க ஸ்கின் ரொம்ப ட்ரையாக ஃப்ளேக்கியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கான்ஸ்டிபேஷன் வரலாம், இல்லைன்னா அவங்க படிக்கிறது எதுவுமே ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கி படிக்கும்போது அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு அதை ரிவைஸ் பண்ணும்போது புதுசாக படித்த மாதிரியோ இல்லை அதை பற்றி கொஷின்ஸ் யாராச்சும் கேட்டாலும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஃபீச்சர்ஸில் ஒரு 2-3 ஃபீச்சர்ஸ் இருந்தாலே அவங்க வாத பிரகிருதி தான். ஸோ பித்த பிரகிருதி எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க ப்ரோன் டு ஹீட், அதாவது அவங்களால ஹீட்டை தாங்க முடியாத மாதிரி இருக்கும். அதிகமாக ரெட்னஸோ ரேஷஸோ பிம்பிள்ஸோ வருது, இல்லை பால் குடிச்சாலே ஒருத்தவங்களுக்கு மோஷன் வந்துடும், பாஸ் பண்ணுறவங்க மோஷன், அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. ரொம்ப சென்சிட்டிவ் கட்டாக இருப்பாங்க, அந்த மாதிரி பர்சன்ஸ். அப்புறம் அவங்களுக்கு பாடி மாஸ் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும், ஸ்கின்னுமே நல்லா டெக்ஸ்டர்டாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க பித்த பிரகிருதியாக இருப்பாங்க. ஸோ கஃப பிரகிருதி எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப நல்லா குண்டா, நல்லா ஸ்டர்டியாக ஹெவியாக இருப்பாங்க, நல்லா ஆயிலி ஸ்கின்னா, அப்புறம் ரொம்ப திக்கான ரொம்ப பேலான ஒரு ஸ்கின் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஈஸியாக வெயிட் கெயின் பண்ணுறவங்க, வெயிட் லாஸ் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான இருந்துச்சு அப்படின்னா அவங்க கஃப பிரகிருதியாக இருப்பாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சு, ரெஃபரன்ஸ்லாம் வச்சு உங்கள் பிரகிருதியை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ உங்கள் பிரகிருதிக்கு எந்த ஆயில் சூஸ் ஆகுங்கிறத எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ நீங்கள் வாத பிரகிருதியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான, கொஞ்சம் சூடு தன்மை இருக்கிற ஆயில் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம், அதை வச்சு அபியங்கம் பண்ணலாம், இல்லைன்னா ஆல்மண்ட் ஆயில் எடுத்து அபியங்கம் பண்ணலாம். இப்போ நீங்கள் பித்த பிரகிருதியாக இருக்கீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ப்ரோன் டு ஹீட்டாக இருக்கீங்க, உங்களால் ஹீட்டு தாங்க முடியாது, டக்குன்னு ஆக்னே பிம்பிள்லாம் வந்துடும். அப்படிங்கிறப்போ நீங்கள்
கோல்டான ஒரு ஆயிலை, ரொம்ப லைட்டரான ஒரு ஆயிலை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, தேங்காய் எண்ணெய் வச்சு நீங்கள் அப்பிங்கம் பண்ணலாம். இதுவே நீங்கள் கஃப பிரகிருதியாக இருக்கீங்க, ரொம்ப ஸ்டர்டியாக ஹெவியாக இருப்பீங்க, உங்கள் பாடி நல்லா பில்டடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்டிமுலேட்டிங்கான ஷார்ப்பான ஆயில் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் என்னென்னா, ஃப்ளாக்ஸீட் ஆயில் யூஸ் பண்ணலாம், அப்படின்னா மஸ்டர்ட் ஆயில் வச்சு நீங்கள் அப்பிங்கம் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் பிரகிருதியுமே கண்டுபிடிச்சிட்டிங்க, உங்கள் பிரகிருதிக்கு ஏற்ற மாதிரியான ஆயிலையும் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போது எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக எத்தனை முறை ஒரு வாரத்துக்கு நீங்கள் இந்த அபியங்கத்தை பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த அபியங்கம் அப்படிங்கிறது டெய்லியுமே எல்லாருமே பண்ண வேண்டியதான்னு கேட்டால் இல்லை. ஸோ நீங்கள் வாத்த பிரகிருதியாக இருந்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 5-6 முறை நீங்கள் அபியங்கம் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி தின்னாக ட்ரையாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நரிஷ்மெண்ட் ரொம்ப சத்து ரொம்ப தேவைப்படுற உடம்பா இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக வாரத்துக்கு 5-6 முறை பண்ணலாம். இதை நீங்கள் பித்த பிரகிருதியாக இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் ஹீட்லாம் தாங்க முடியாது. அப்படிங்கிறதுனால நீங்கள் அப்ளை பண்ணுற ஆயிலை சூடு பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக தேய்க்கணும். நீங்கள் அதை ஹீட் பண்ணாமல் அப்படியே அப்ளை பண்ணும்போது இன்ஃப்ளமேஷனோ இல்லை பித்த அக்ரவேஷனோ கம்மி பண்ணலாம். நீங்கள் கஃப பிரகிருதியாக இருந்தீங்கன்னா ஆல்ரெடி உங்கள் உடம்புல நிறைய ஹெவினஸும் ஸ்டர்டினஸும் இருக்குது. ஸோ நரிஷ்மெண்ட் உங்களுக்கு அந்தளவுக்கு தேவைப்படலை, உங்கள் உடம்புல ஆல்ரெடி நரிஷ்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு வாரத்துக்கு 2-3 முறை மட்டும், ஆனால் ஆல்டர்னேட் டேஸ், ஒரு நாள் பண்ணால் 2 நாள் பண்ண வேண்டாம், 4வது நாள் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட் டேஸ் வச்சுட்டு 2 days ஒன்ஸ் நீங்கள் அபியங்கம் பண்ணலாம். பட் ஆனால் ஷார்ப்பான ஸ்டிமுலேட்டிங்கான ஆயில் லைக் ஃப்ளாக்ஸ் சீட் ஆயிலோ இல்லை மஸ்டர்ட் ஆயிலோ யூஸ் பண்ணி தான் நீங்கள் அபியங்கம் பண்ணணும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, சும்மா எண்ணெய் குளியல் மசாஜ் அது மட்டும் அபியங்கம் கிடையாது. இதுக்கு பின்னாடி பிரகிருதிங்கிற கான்செப்ட் இருக்கு. யார் யார் என்னென்ன மாதிரி ஆயில் சூஸ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் என்ன ஃப்ரீக்குவன்சியில் பண்ணணும், வாத பிரகிருதியாக இருந்தால் எத்தனை ஃப்ரீக்குவன்சியில் எத்தனை நாள் பண்ணணும், பித்த பிரகிருதியாக இருந்தால் எத்தனை நாள் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டும் இதில் இருக்குது. ஸோ இன்னையிலேருந்து அபியங்கம் அப்படின்னா ஜஸ்ட் மசாஜ் தான் அப்படிங்கிற உங்கள் கான்செப்ட் மாறும் நான் நம்புகிறேன். இப்போது உங்கள் பிரகிருதியை சூஸ் பண்ணிட்டீங்க, உங்கள் பிரகிருதிக்கான ஆயிலையும் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போது அபியங்கம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அபியங்கத்துக்கு தேவையான ஆயிலை எடுத்துட்டு அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் வார்ம் பண்ணிவிட்டு, பித்த பிரகிருதியாக இருந்தால் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களாம் வார்ம் பண்ணிக்கலாம். அதை எடுத்துட்டு அவே ஃப்ரம் த ஹார்ட், அதாவது உங்கள் ஹார்ட்டுக்கும் எதிர்மறையாக ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். இங்கேருந்து இப்படி போகணும், உடம்பு ஃபுல்லாக காலும் அப்படி தான் அவே ஃப்ரம் த ஹார்ட், வயிறுலேருந்து கால் நோக்கி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புல இருக்கிற ஹேர் ஃபாலிகுல்ஸ்லாம் எந்த டைரக்ஷனில் போதோ அதே டைரக்ஷனில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ ஆயுர்வேத டாக்டர் உங்களுக்கு தெரப்பி பண்ணும்போது 45 மினிட்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்வேதனா அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரும் பண்ணுவாங்க. அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீட்டில் நம்ம பண்ணும்போது நம்ம அவ்வளோ நேரம் பண்ணணுங்கிற தேவை கிடையாது. நம்ம 2 கைகளுக்கும் 5 நிமிஷமும், நம்ம 2 கால்களுக்கும் 5 நிமிஷமும், நம்மளோட ட்ரங்க் அதாவது உடம்பு பகுதிக்கு ஒரு 5 நிமிஷமும், மொத்தம் 15 நிமிஷம் மசாஜ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வார்ம் வாட்டர், சுடு தண்ணி இல்லைன்னா வெதுவெதுப்பான தண்ணியில் குளிக்கணும். ஏன் சுடு தண்ணி உபயோகப்படுத்தணும், கோல்டு வாட்டர் அதாவது ஜில் தண்ணி ஏன் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னா, நம்ம ஸ்கின்ல மொத்தம் 3 லேயர் இருக்குது, எபிடர்மிஸ், டெர்மிஸ், ஹைப்போடெர்மிஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி நம்ம ஸ்கின்ல இருக்கிற எல்லா டாக்ஸின்ஸையும் ரத்தத்துக்கு மூவ் ஆகி அங்கேருந்து நம்ம பாடியோட எக்ஸ்பிரேட்டரி சிஸ்டம் அதாவது கிட்னி, ஸ்வெட், அப்புறம் பெருங்குடல் வழியாக டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். இதனால தான் அபியங்கம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வார்ம் வாட்டரில் குளிக்கணும், கோல்டு வாட்டர் எடுத்துக்கவே கூடாது. கோல்டு வாட்டர் எடுத்துக்கும் போது நம்ம ரத்த குழாய் எல்லாமே, ஸ்கின்னுக்கு போகிற ரத்த குழாய் எல்லாமே சுருங்கிடும். ஸோ அந்த டாக்ஸின்ஸ் எதுவுமே ரத்தத்துக்கு மூவ் ஆகாது, அது அப்படியே தங்கி நம்மளுக்கு பிரச்சனையை தான் உண்டாக்கும். ஸோ எப்போவுமே அபியங்கம் பண்ணீங்க, எண்ணெய் குளியல் பண்ணிங்கன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், வார்ம் வாட்டரில் நீங்கள் குளிங்க, கோல்டு வாட்டர் பார்த்து எடுத்துக்காதீங்க. அபியங்கம் பண்ணுறதுக்கான ரைட் டைமுமே மார்னிங் டைம் தான். ஈவினிங் நீங்கள் அபியங்கம் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஈவினிங் உங்களுக்கு பாத் எடுத்துக்கணும்னு தோணுச்சுன்னா நார்மலாக ஒரு வார்ம் வாட்டர் பாத் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இல்லைன்னா 5 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் ஈவினிங்கில் அபியங்கம் பண்ணிவிட்டு வார்ம் வாட்டர் பாத் எடுத்துக்கலாம். பெஸ்ட்டு டைம் டு டூ அபியங்கம் அப்படின்னா காலையில் டைமில் தான். காலையில் குளிக்கிறதுக்கும் 15 நிமிஷம் முன்னாடி பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரொட்டீனை பாருங்கள். இப்போது அபியங்கம் யார் யாரெல்லாம் பண்ணக்கூடாது, எந்தெந்த கண்டிஷன்ஸ்லலாம் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு டீப் வெயின் த்ரோம்போசிஸ் இருக்கிறவங்க. டீப் வெயின் த்ரோம்போசிஸ் அப்படின்னா நம்மளோட வெயின்ஸில் ரத்தம் உறைஞ்சி போகிற கண்டிஷன் தான் டீப் வெயின் த்ரோம்போசிஸ். இந்த மாதிரி உறைஞ்சி போன ரத்தம் நம்ம மசாஜ் கொடுக்கும்போது மூவ் ஆகி பல்மோனரி எம்பாலிசம், அதாவது அந்த மூவ் ஆன அந்த பிளட் கிளாட் உங்கள் லங்ஸுக்கு போயிட்டு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஸோ அதனால் நீங்கள் டீப் வெயின் த்ரோம்போசிஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை பண்ணக்கூடாது. ஃபீவர் இருந்தால் அபிங்கம் பண்ணக்கூடாது. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஃபீவர் வரதுக்கான காரணம் என்னென்னா மோஸ்ட்லி இன்ஃபெக்ஷன்ஸ்னால, பாக்டீரியல் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால தான் வரும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் அபிங்கம் பண்ணிவிட்டு வார்ம் வாட்டரில் குளிக்கும்போது அந்த பிளட் சப்ளை அதிகமாகி பாக்டீரியாவோ வைரஸோ உங்கள் உடம்பு ஃபுல்லாக பரவறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அபிங்கம் ஃபீவர் அப்போ பண்ணக்கூடாது. ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ், அதாவது லங்ஸ் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, சளி தொந்தரவு, அலர்ஜிக் ரைனைட்டிஸ், இல்லை சிஓபிடி, இல்லைனா எம்ஃபிசிமா, இந்த மாதிரி லங்ஸ் சம்மந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அபிங்கம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி உங்கள் உடம்புல கஃபம் அதிகமாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு அதிகமாக மியூக்கஸோ இந்த ஃப்ளெம்மோ ப்ரொடியூஸ் ஆகுது. அபிங்கம் நம்ம எப்படி பண்ணுறோம்? ஒரு ஆயிலை வச்சு பண்ணுறோம். ஆயில் எப்போவுமே கஃபத்தை கூட்டும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம உடம்புல கஃப பிரச்சனை இருக்கும்போது கஃபத்தை கூட்டுற மாதிரியான பொருட்களை நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. அதனால அபிங்கம் ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இருக்கவங்க பண்ணக்கூடாது. அடுத்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் தே ஷுட் நாட் டூ, அவங்க பண்ணவே கூடாது அபிங்கம். ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு அவங்க குழந்தைக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கணும். ஸோ அதனால் அபிங்கத்தை அவாய்ட் பண்ணிடணும். வேறு யாரும் அபிங்கம் பண்ணக்கூடாதுன்னா கஃப பிரகிருதியில் இருக்கிறவங்க, அதாவது ரொம்ப குண்டா ஒபீஸாக இருக்கிறவங்க டெய்லி அபிங்கம் பண்ணக்கூடாது. 2 days or 3 days ஒன்ஸ் மட்டும் அபிங்கம் பண்ணிக்கலாம். அபிங்கத்தினால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம். அபிங்கம் பண்ணும்போது நம்ம மசாஜ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஸ்கின்ல இருக்கிற எல்லா டாக்ஸின்ஸுமே வெளியேறுது. ரெண்டாவது, அபிங்கம் பண்ண உங்களோட ஸ்லீப்போட குவாலிட்டி அதிகரிக்கும். உங்கள் தூக்கமின்மை பிரச்சனை சரியாகும். உங்களுக்கு டிப்ரெஷன் இல்லை ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சரியாகும். 3வது பெனிஃபிட் என்னன்னா, ட்ரை ஸ்கின் மாறும். உங்களுக்கு எக்தியோசிஸ் இல்லை எக்ஸிமா, ரொம்ப சிவியர் ஈச்சிங் ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டெய்லி அபிங்கம் பண்ணுறது நல்லது. 4வது பெனிஃபிட் என்னென்னா, உங்கள் கண்ணோட பவர், ஐ சைட் நல்லா இம்ப்ரூவைஸ் ஆகும். நீங்கள் டெய்லி உங்கள் பாதத்துக்கு, அதாவது உங்கள் காலுக்கு கீழ்ப்பகுதிக்கு ஆயில் வச்சு நைட் நேரத்தில் நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு தூங்குனீங்க அப்படின்னா உங்கள் ஐ சைட் இம்ப்ரூவ் ஆகும். ஆயுர்வேதா என்ன சொல்லுதுன்னா, நம்ம பாதமும் நம்ம கண்ணும் கனெக்டட்னு சொல்லுது. 4 நாடிகள் நம்ம பாதத்தையும் கண்ணையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் எப்போ உங்கள் பாதத்துக்கு நரிஷ்மெண்ட் கொடுக்குறீங்களோ அப்போ உங்கள் ஐ சைட் நல்லா இம்ப்ரூவ் ஆகுங்கிறது தான் ஆயுர்வேதிக் கான்செப்ட். 5வது பெனிஃபிட் என்னென்னா, ஜாயிண்ட் பெயின் கம்மியாகும். ஆல்ரெடி நம்ம ஜாயிண்டில் ஏன் இன்ஃப்ளமேஷன் வருது, அங்கே இருக்கிற சைனோவேல் ஃப்ளூயிட் ரொம்ப கம்மியாகிறதுனால நம்ம உரச நம்மளுக்கு ஜாயிண்டில் இன்ஃப்ளமேஷன்ஸ் வருது. ஸோ நம்ம ஆயில் அப்ளை பண்ணி நம்மளோட ஜாயிண்டில் சர்க்குலரான மோஷனில் இப்படி நம்ம மசாஜ் கொடுக்க எல்லா ஜாயிண்ட்ஸுமே நம்ம இப்படி மசாஜ் சர்க்குலராக கொடுக்க நம்மளுக்கு ஜாயிண்ட் பெயின் கம்மியாகும், இன்ஃப்ளமேஷனும் கம்மியாகும். 6வது பெனிஃபிட், மசில் சோர்னஸ் குறையும். சில பேருக்கு மசில் ரொம்ப வீக்காக இருக்கும், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, இல்லை ரொம்ப லாக்ஸிட்டியாக மசில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம தினமும் அபிங்கம் பண்ண அந்த லாக்ஸிட்டி குறைஞ்சி மசிலோட ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தும். அடுத்த நன்மை என்னென்னா, வயதாகிற ப்ராசஸை டிலே பண்ணும். இப்போ 2 ஆள் எடுத்துக்கலாம். ஒரு ஆள் ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு 5th 6thலேருந்தே அபிங்கம் பண்ணிட்டு வராங்க. இன்னொருத்தவங்க அபிங்கமே பண்ணலை, ஒரு 30 to 40க்கு அப்புறம் தான் அபிங்கம்ங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அபிங்கத்தை சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு வராங்க இல்லையா, அவங்களோட ஏஜிங் ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இது லேட்டாக அபிங்கம் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்களோட ஏஜிங் ப்ராசஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அபிங்கம் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னோட மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகரிக்குது. ஸோ கொலாஜன் பூஸ்டிங்க்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அபிங்கத்தோட பெனிஃபிட்ஸை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் அபிங்கத்தில் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்கள் பிரகிருதியை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் பிரகிருதிக்கு ஏற்ற மாதிரியான ஆயிலை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அபிங்கம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஜாயிண்ட் பெயினோ, ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸோ, இல்லை தூக்கமின்மையோ, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ட்ரை ஸ்கின் எதுவும் இருந்தாலும் உங்களோட ஆயுர்வேதிக் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஆயிலை நீங்கள் டெய்லியோ இல்லை அவங்க சொல்கிற மாதிரி அபிங்கம் பண்ணிட்டு வரும்போது உங்கள் கண்டிஷன் கண்டிப்பாக மாறும்.